இந்த கூட்டம் என்னன்னா ரோட்டரி மாவட்டம் 32 33 நீட் எக்ஸாம் முடிஞ்சு குழந்தைங்க அது ரீஎக்ஸாமினேஷன் போகிறாங்க. அதுக்கு முன்னாடி இந்த ரோட்டரி மாவட்டம் 32 33 லிட்ரஸி சேர்மேன் ஜெயநாதன் சார் இருக்கார். அவருடைய தலைமையில் 6 மாதத்துக்கு முன்னாடி சென்ட்ரல் கவர்மெண்ட் நடத்தி கொண்டுட்டு NMMS அப்படின்ட்டு ஒரு எக்ஸாம், அந்த சப்ஜெக்டில் நாங்கள் 1 லட்சம் குழந்தைங்களுக்கு அந்த டெஸ்ட்டு கொடுத்தோம். எங்கள் மாவட்டத்தில் இருக்கிற 90 சங்கங்களில் 40-50 சங்கங்கள் ஒன்று கூடி பணத்திரட்டி இலவசமாக அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு அது நம்ம தமிழ்நாட்டு ஸ்டூடெண்ட்ஸுக்காக பண்ணியிருந்தோம். அதில் 400 ஸ்டூடெண்ட்ஸு வெற்றியாளர்கள். அது ரேங்கிங் வயசில் அது வெற்றியாளர்கள் ரேங்கிங் வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு மாதந்தோறும் சென்ட்ரல் கவர்மெண்ட் 1000 ரூபாய் மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவி தொகை கொடுக்குறது. அது ஒரு முயற்சி பண்ணினோம். அதை தொடர்ந்து BQ 365 QB 365 புருஷோத்தமன் நண்பர் இருக்காரு, அவருடைய முயற்சியில் தான் அந்த கொஸ்டின் பேங்க்லாம் பண்ணியது. இந்த நீட் எக்ஸாமு திடீர்னு கேன்சல் ரீஎக்ஸாமினேஷன்ட்டு தெரிய வந்தது. அப்போ என்னுடைய லிட்ரஸி டீம் எல்லாம் சேர்ந்து ஏதாவது பண்ணணும், ஏன்னா நிறைய போட்டு முன்னாடியே பண்ணியிருக்கிறதால குழந்தைங்கள்லாம் இந்த எக்ஸாம் ஃபியர்ல இருந்து முடிஞ்சிச்சுன்னு ஒரு அம்பாண்டு இடத்துல திருப்பி அந்த சோதனை வராங்க அப்படின்போது மென்டலாக ஸ்ட்ரெஸ் ஆயிடுறாங்க. மென்டல் ஸ்ட்ரெஸ் அதெல்லாம் இருக்கிறதால பணம் திருப்பியும் போய் சேரணும், திருப்பி ஏதாவது கோர்ஸ் பண்ணிக்கிட்டோம், திருப்பி பணம் கொடுக்கணும். அந்த நடத்துகின்ற ஆர்கனைசேஷனுக்கு செலவு இருக்கும், கரண்ட் பில் இருக்கும், டீச்சர் கூட, அதெல்லாம் நம்ம தடுக்க முடியாது. ஆனால் நீட் எக்ஸாமை ஆன்லைன் மூலமாக இலவசமாக நம்முடைய தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் உலகத்தில் இருக்கிற குழந்தை இந்தியாவில் இருக்கிற குழந்தைகளுக்காகவும் ஆங்கிலத்திலும் மற்றும் தமிழிலும் டெஸ்ட் மாதிரி ஃப்ரீ ஆன்லைன் எக்ஸாமினேஷன் டெஸ்ட் ஃபார் நீட் ப்ரிப்பரேஷன் 1 மாத காலத்தில் இன்னைக்கு 21ஆம் தேதி அடுத்த 21ஆம் தேதி வரைக்கும் இந்த எக்ஸாம். என்ன பயன் அப்படின்னா நீங்கள் துட்டு கட்ட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸில் இது ஏதாவது ஒரு தவறான வழிக்கு போகாமல் இருக்கிறதுக்காகவும் வீட்டில் அமர்ந்து கொண்டு தமிழிலும் கேள்விகள் இருக்கும், ஆங்கிலத்திலும் கேள்விகள் இருக்கும். டைம் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துரும். 45 நிமிஷம். ஆனால் 45 நிமிஷம் அந்த குழந்தை கொஸ்டின் பண்ணனா உடனே ரிசல்ட்ஸும் வந்துடும். கேன்சலேஷன்லாம் இல்லை, ஆன்லைனில் பண்ணுறோம், எக்ஸாம் எழுதுறோம், ரிசல்ட்டும் வந்துடுது. ஒரு மன திருப்தி குழந்தைங்களுக்கு. மீண்டும் மீண்டும் ஃபெயிலியர்னா மீண்டும் மீண்டும் எவ்வளோ வேணும் எத்தனை தடவை எக்ஸாம் எழுதலாம். அந்த முயற்சியில் மாவட்டம் 32 33 என் பேர் டி தேவேந்தர், மாவட்ட ஆளுநர். இங்கே சங்க 2 தலைவர் சங்க தலைவர் இங்கே லான்ச் பண்ணியிருக்கோம். வினோத் ஆக்டிங் பிரசிடென்ட் வார்ட் சிட்டி, சுதா ஃப்ரம் ரைசிங் ஸ்டார். இவங்க 2 பேர் இந்த மாதிரி 90 சங்கங்கள் சேர்ந்து தமிழ்நாடு முழுக்க மாவட்டங்களில் மினிமம் 1 லட்சம் குழந்தைகளாவது இதில் ரெஜிஸ்டர் பண்ணணுன்ட்டு ஒரு நம்பிக்கையோட நாங்கள் இமெயில்ஸ் அனுப்பிச்சிருக்கிறோம். அதனால தான் உங்களை கூப்பிட்டு பேசுகிறோம். எங்களுடைய முயற்சியில் நீங்கள் ஒரு பங்குதாரர். ஆஸ் அ ப்ரெஸ் பீப்புள் யூ ஆர் பார்ட் ஆஃப் தி சக்ஸஸ். நாங்கள் செய்கின்றது முனைப்பு, மக்களிடம் எடுத்துகிட்டு போய் கொடுக்கறது உங்களுடைய பொறுப்பு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் 1 லட்சம் இல்லை 10 லட்சம் குழந்தைங்க, ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் எக்ஸாம் நீட் எழுதுகிற குழந்தைகள் இந்தியாவில் யாருன்னா தமிழ்நாடு குழந்தைங்க. அப்போ அந்த தமிழ்நாடு குழந்தைங்கள இலவசமாக படித்து எழுதக்கூடியவங்களும் இதில் சேரலாம். 2வது தடவை எக்ஸாமுக்கு பணம் கட்ட முடியல குடும்பத்தில் இதில் இணைந்துக்கலாம். அந்த மெசேஜை அந்த தளத்தை அந்த வெப்சைட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு புருஷோத்தமும் என்னுடைய லிட்ரேச்சர் ஜெயநாதனும் கொடுப்பாங்க. அந்த வெப்சைட் பேஜும் அந்த லான்ச் இதுவும் நீங்கள் டீட்டெயில்ஸை தயவுசெய்து மக்களிடம் எடுத்துன்னு போய் கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியாக இருக்கும். நாங்கள் செய்கின்றது முனைப்பு திருவினையாக்கும், செய்கின்ற செயல் திருவினையாக்கும். ஊடக நண்பர்கள் கேட்டுதான் இருக்கு. நம்ம தமிழ் குழந்தைகளுக்காக இந்த முயற்சி செய்திருக்கோம். தமிழ்நாடு முழுக்க சங்கங்கள் 10 மாவட்டங்கள் 10 மாவட்டத்துக்கும் போய் சேரணும் அப்படி அவங்கள்ட்ட கோரிக்கை கேட்டிருக்கோம். தேங்க்யூ ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். மீண்டும் ஊடக நண்பர்களுக்கு அனைவருமே இந்த நிகழ்ச்சியை இந்த பயனை மக்களிடம் கொண்டு போய் சேர வேண்டுகின்றேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.